மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை தண்டனையை அனுபவிக்க மும்பை தடா நீதிமன்றத்தில் 16ஆம் தேதி நடிகர் சஞ்சய் தத் சரணடைவார் என்று அவரது வக்கீல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற நடிகர் சஞ்சய் தத் ஏற்கனவே 1½ ஆண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவித்துள்ளார். இந்த வழக்கில் மார்ச் 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம் ஜாமீனில் இருக்கும் சஞ்சய் தத் எஞ்சிய 3½ ஆண்டு சிறைவாசத்தை அனுபவிப்பதற்காக மும்பை தடா நீதிமன்றத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதன் பிறகு நிலுவையில் இருக்கும் இந்தி திரைப்படங்களை முடித்துக் கொடுக்க 4 வார கால அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியது. சரணடைவதற்கான கால அவகாசம் புதனுடன் முடியவுள்ள நிலையில் செவ்வாயன்று மும்பை தடா நீதிமன்றத்தில் சஞ்சய் தத் சார்பில் திடீரென ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. பிற்போக்கு சக்திகளால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதால் நீதிமன்றத்தில் சரணடையாமல் நேராக புனே எரவாடா சிறையில் சரணடைய சஞ்சய் தத்தை அனுமதிக்க வேண்டும் என அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த மனு புதனன்று விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் மனுவை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக சஞ்சய் தத்தின் வக்கீல் மும்பை தடா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதோடு 16ஆம் தேதியன்று தடா நீதிமன்றத்தில் சஞ்சய் தத் சரணடைவார் என்றும் வக்கீல் உறுதியளித்தார்.